அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சொந்தங்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு முதலாவது நபராக நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபர், எந்த துறையை எடுத்தாலும் அந்த துறையை ஆராய்ச்சி செய்வதற்காக பின்புலமாக ரெஃபரன்ஸாக ஒரு நூலை பயன்படுத்துவார்கள். அப்படி இன்றைய மருத்துவ உலகம் புதிதாக வருகின்ற நோய்களுக்கு புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு பின்புலமாக பயன்படுத்துகின்ற ரெஃபரன்ஸாக பயன்படுத்துகின்ற நூல்தான் த கெனான் ஆஃப் மெடிசன் என்கின்ற நூல். சரி, இந்த நூலுக்கும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் நினைக்கலாம். அசலில் த கெனான் ஆஃப் மெடிசன் என்கின்ற நூல் ஒரு ஆங்கில நூல் அல்ல. அல் கனூன் ஃபி திப் என்கின்ற அரபி கிதாபினுடைய மொழிபெயர்ப்பு தான் த கெனான் ஆஃப் மெடிசன். இந்த அரபியில் இருக்கக்கூடிய கிதாபை கெனான் ஆஃப் மெடிசன் என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு இன்றைய மருத்துவ உலகம் புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்குண்டான ரெஃபரன்ஸாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நூலை நமக்கு எழுதி கொடுத்தவர்கள் தான் இமாம் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இன்றைக்கு நீங்கள் பல இடங்களிலும் பார்க்கலாம் இப்னு சீனா மருத்துவமனை என்று இருக்கும். அந்த பெயர் சாதாரணமாக வந்ததல்ல. த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன், நவீன மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற இமாம் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன் ஆகுவதற்கு மிக முக்கியமான காரணம் த கெனான் ஆஃப் மெடிசன் அல் கனூன் ஃபி திப் என்கின்ற நூல். இது போன்று பல்துறை சார்ந்தவர்களாக நம்முடைய அறிஞர்கள் இருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலம் இன்னும் பல அறிஞர்களை பற்றி நாம் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.